இந்த பூண்டை பற்றி கேட்டதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த பூண்டு வந்து ஒற்றை தலை பூண்டு, ஒற்றை பூண்டு, ஒற்றை பல் பூண்டு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த பூண்டுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஸ்னோ பூண்டுன்னு சொல்லுவாங்க, காஷ்மீர் பூண்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிற பூண்டை விட 7 மடங்கு சக்தி இந்த பூண்டில் அதிகங்க. பூண்டில் உள்ள கந்தக கலவை காரணமாக உடலில் உள்ள புற்றுநோய் கிருமிகளை வெளியேற்றுதுங்க. நார்மலாக பூண்டில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஹை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், புற்றுநோயோட வீரியத்தை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. அதுலேயும் இந்த பூண்டு வந்து நார்மலாக இருக்கிற பூண்டை விட 7 மடங்கு சக்தி அதிகங்க. இந்த பூண்டு வந்து ஒரு மெடிசன் மிராக்கல்னே சொல்லலாம். இந்த பூண்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த பூண்டில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 11 வகையான நோய்களை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அடிக்கடி இரும்பிக்கிட்டும் தும்பிக்கிட்டும் சளி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. நாள்பட்ட சளி இருமலை கட்டுப்படுத்துறதுல இந்த பூண்டு மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டை யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூண்டில் மேலும் என்னென்ன மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன் வேல்யூவை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூண்டு வந்து இமாலய பகுதிகளில் தான் நிறைய விளையுமாங்க. இந்த பூண்டில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த பூண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இது வந்து நாங்கள் மதுரையில் வாங்கினோங்க. நீங்கள் எங்கெல்லாம் வாங்குனீங்க, உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.